हर नम पार्वती पदये தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவூரை ஆதீன ஸ்ரீ குருமாசஞ்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசஞ்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும், தருமபுராதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும், இந்த பெரிய புராண சிந்தனையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குமரி மாவட்ட இந்து நாடார்கள் சங்க தலைவர் மற்றும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சென்ற சிந்தனையில் திருஞான சம்பந்த பெருமான் திருவொற்றியூரில் தங்கி இருக்கின்றார்கள். அதன் பிறகு மயிலாப்பூரில் நடந்த அந்த நிகழ்வை உங்களுக்கு கூறுகின்றேன் என்று சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்றார்கள். அந்த சிவநேசன் செட்டியார் அந்த வணிகர் இல்லத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. அருநிதி தீரம் பெருக்குதற்கு அருங்கலம் பலமும் பொரு கடறு செல போக்கி அப்பொருட்குவை நிரம்ப வருமரக்கலம் மணிப்பட பணிக்கரை நிறைக்கும் இருநிதி பெருஞ்செல்வத்தின் எல்லையில் வந்தார். இதுல இதா இருக்கு. இருநிதி பெரும் செல்வத்தின் எல்லையில் வளர்த்தார். அருநிதி திறம் பெருக்குதற்கு அரிய செல்வங்களையெல்லாம் வீட்டில் சேர்ப்பதற்காக அருங்கலம் பலவும், அருங்கலம்னா கப்பல்கள், அந்த வலிமையான கப்பல்கள் பலவும் பொரு கடற்செல போக்கி, பொருனா அலைகளை உடைய கடல் அப்படின்னு அர்த்தம். அந்த அலை மோதக்கூடிய அந்த கடல்களில் அந்த கப்பல்களை எல்லாம் அனுப்பி வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி அப்பொருட்குவை நிரம்ப, உடனே அந்த வெளிநாடுகளில் போய் வியாபாரங்களை எல்லாம் செய்துவிட்டு அதிலிருந்து கிடைத்த லாபங்கள், அந்த பொருட்குவியல், குவைனா குவியல், அந்த பொருட்குவியலை கப்பலில் நிரம்ப ஏற்றி கொண்டு வரு மரக்கலம், அந்த மயிலாப்பூரை நோக்கி வரக்கூடிய அந்த கப்பல், மரக்கலம்னா கப்பல், அந்த கப்பல், அந்த கப்பலில் இருந்து அந்த செல்வங்களை எல்லாம் மணிப்பட இல்லத்தில் சேர்த்து வைக்கின்றார்.
பனைக்கரை நிறைக்கும். அதாவது அந்த செல்வங்கள் எல்லாம் வீடுகளின் இரு கரைகளையும் அப்படியே வரிசை வரிசையாக அது வைக்கப்படுகிறது. அப்படி இருநிதி பெருஞ்செல்வத்தின் எல்லையில் வளர்த்தார். இருநிதி அப்படின்னா சங்கநிதி, பத்மநிதி அப்படின்றது 2 நிதி. அப்படி அந்த எல்லா செல்வங்களை உடைய சங்கநிதி, பத்மநிதி போன்ற பெருஞ்செல்வத்தின் எல்லையில் வளர்த்தார். அளவில்லாத வளத்தை உடையவராக அவர் இருக்கின்றார். அந்த சிவனேசன் செட்டியாருங்கிற அந்த வணிகர். அதாவது நிறைய கப்பல்களை கொண்டு போய் வெளிநாட்டிற்கு சென்று நன்கு வியாபாரங்களை எல்லாம் செய்துவிட்டு இங்கிருந்து பொருட்களை எடுத்து கொண்டு போய் வெளிநாட்டிற்கு சென்று வியாபாரங்களை எல்லாம் செய்துவிட்டு அங்கிருந்து அதற்குரிய லாபங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த லாபங்களை எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து வைக்கின்றார். அது சங்கநிதி, பதுமநிதி போல அது அளவில்லாத வளத்தை உடையதாக இருக்கின்றது. தம்மை உள்ளவாறு அறிந்த பின் சங்கரருக்கு அடிமை, தம்மை உள்ளவாறு அறிந்த பின் சங்கரருக்கு அடிமை, மெய்மையே செய்யும் விருப்புடன் மிக்கதோரன்பால், மெய்மையே செய்யும் விருப்புடன் மிக்கதோரன்பால், பொய்மை நீக்கிய பொருள் இது எனக்கொழும் உள்ள, செம்மையே புரிமணத்தினார் சிவனேசர் என்பார். உள்ள செம்மையே அது திருத்திக்கிடுங்க, செம்மைன்னு திருத்திக்கிடுங்க. செற்றமைங்கிறத செம்மைன்னு திருத்திக்கிடுங்க. ஏன்னா மேல உள்ளதை பாருங்க, தம்மை, மெய்மை, பொய்மை, அப்ப செம்மைன்னு தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் இல்ல, 2வது உள்ளத்தில் செம்மை தான் வரும். ஏன்னா அவரு சிறந்த சிவபக்தர், அதனால செற்றமைன்னு வராது, செம்மை தான். தம்மை உள்ளவாறு அறிந்த பின், அதாவது நாம எதற்காக பிறந்தோம், எதற்காக செல்வத்தை சேர்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் எதற்காக, நாம் இறைவனை அடைவதற்காக. நமக்கு ஒரு பிறப்பு கொடுத்திருக்கிறது எதுக்காக வேண்டி, இறைவனை அடைவதற்காக. நமக்கு ஒரு செல்வச் செழிப்பை கொடுத்திருக்கிறது எதுக்காக வேண்டி, இறைவனை அடைவதற்காக. அறம் செய்ய விரும்பு, ஈர்த்து உவக்கும் இன்பமே இன்பம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் இப்ப செல்வத்தை சேர்த்துட்டார். அதே நேரத்துல தன்னை உணர்வும் செஞ்சிருக்கிறார். நமக்கு இறைவனை அடைவதுதான் நம்முடைய கடமை. நமக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுத்திருக்கிறான். இந்த செல்வத்தை வைத்து நாம தர்ம காரியங்களை பண்ணி இறைவனை அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளவாறு அறிந்ததற்கு அப்புறம் சங்கரருக்கு அடிமை மெய்மையே செய்யும் விருப்புடன், சங்கரன்னா இன்பத்தை தருவோம், அந்த சிவபெருமானுக்கு அடிமையை உண்மைத்தன்மையோடு செய்யக்கூடிய விருப்பத்தோடு அவர் செயல்பட்டார். ஏன்னா சில பேர் அடிமை மாதிரி, சிவபெருமானுக்கு அடிமை மாதிரி ஷோ காட்டுவாங்க. இவர் அப்படி இல்லை. மெய்மைனா உண்மைத்தன்மை, சத்தியத்தன்மையோடு அந்த இறைவனுக்கு அடிமை செய்யக்கூடிய அந்த
ஒரு விருப்பத்தோடு செயல்படுகின்றார் இந்த சிவநேசன் செட்டியார். மிக்கதோர் அன்பால் இறைவனிடத்தில் மிகவும் அதிகமாக அன்பு பெருகி இருக்கின்றது. அதனால பொய்மை நீக்கிய பொருள் இது எனக்கொள்ளும் உள்ள. பொய்மை நீக்கிய பொருள் எது? மெய்ப்பொருள். பொய்மை நீக்கியாச்சுன்னா அது என்ன பொருள்? மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் யாரு? சிவபெருமான். புரியுதா? அப்போ பொய்மை மற்ற எல்லாமே ஒரு பொய் கலந்ததுதான். இறைவன் ஒருவன் தான் மெய்மையான பொருள். அதனால அந்த பொய்மை நீக்கிய மெய்ப்பொருள் சிவபெருமான் ஒருவனே. அப்ப பொய்மை நீக்கிய பொருள் இது அப்படின்னா அது சங்கரன், சிவபெருமான். எனக்கொள்ளும் என்று மனதில் அவர் உறுதிப்படுத்திக் கொண்டார். உள்ள செம்மையே பொய் மனத்தினால் சிவநேசர் என்றார். உள்ளத்தால் இனி வரக்கூடிய காலங்களில் செம்மைத்தன்மை, அதாவது நல்ல செம்மையை, செம்மையான ஒரு தர்மங்களை, அறங்களை செய்யக்கூடிய தன்மை, இறைவனிடத்தில் அன்பு, இறைவனுடைய அடியார்களிடத்தில் அன்பு, இறைவனை பேணக்கூடிய அன்பு, இறைவனுடைய அடியார்களை பேணக்கூடிய அன்பு, இதெல்லாம் செம்மை புரிந்த மனத்தார். செம்மையே புரி மனத்தினார் சிவநேசர் என்பார். அப்படி இறைவனுக்கு அந்த தொண்டுகளை செய்யக்கூடிய மனத்தை உடையவராக அந்த சிவநேசர் என்பவர் இருக்கின்றார். செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேன் அப்படின்ட்டு மணிவாசகர் பெருமான் சொல்றாங்கல்ல. அதுபோல செம்மை மனம், அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்ட்டு அந்த செம்மை மனத்தால் இறைவனை அவர் வணங்குகின்றார். அதாவது மயிலாப்பூரில் சிவநேசர் என்கின்ற வணிகர் இருக்கின்றார். அவர் தன்னுடைய மிகப்பெரிய அந்த நிதிகளை, செல்வத்தை பெருக்குவதற்காக கப்பல்கள் பலவையும் பலவற்றையும் செலுத்தி அந்த அலைகள் இருக்கக்கூடிய கடலில் அந்த கப்பல்களை செலுத்தி வெளிநாடுகளுக்கு சென்று இங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்து அங்கே சென்று அதை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்களை, அந்த பொருட்செல்வங்களை, குவியல்களை எல்லாம் அந்த மரக்கலங்களில், அந்த கப்பல்களில் ஏற்றி தன்னுடைய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கின்றார். அவைகளெல்லாம் கரை காணாது வீட்டில் நிறைந்து இருக்கின்றது. அப்படி அந்த சங்கநிதி, பத்மநிதி என்கின்ற அந்த மிகப்பெரிய செல்வத்தினுடைய அளவில்லாத எல்லையில், அப்படின்னா அளவில்லாத வளத்தை உடையவராக அந்த சிவநேசன் என்பவர் இருக்கின்றார். அவர் உலகத்தில் சிவபெருமானை அடைவதுதான் சிறப்பு என்ற உண்மைத்தன்மையை உள்ளவாறு அறிந்து கொள்கின்றார். அறிந்ததற்கு பிறகு சங்கரனாருக்கு அடிமை தன்மையை உண்மைத்தன்மையோடு, சத்தியத்தன்மையோடு செய்யக்கூடிய விருப்பத்தோடு மிகுந்த இறைவனிடத்தில் கொண்ட மிகுந்த அன்பின் காரணமாக அவர் எதை தெரிந்து கொள்கின்றார்? பொய்மை நீக்கிய பொருள், சத்தியமான பொருள், மெய்ப்பொருள் சிவபெருமான் என்று தெரிந்து கொண்டு அவர் அப்படிப்பட்ட ஒரு செம்மை உள்ளத்தோடு அவர் இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய மனத்தை உடையவராக அந்த சிவநேசர் என்பவர் இருக்கின்றார். கற்றை வாசடை முடியினார் அடியவர் கலப்பில் உற்ற செய்கையில் ஒழிவின்றி உருகிய மனமும் பற்றிலா நெறி பர சமயங்களை பாற்றும் செற்ற நேரிய சீலமும் உடையராய் திகழ்வார்.
கற்றை வார்சடை, கற்றை திரண்ட, கற்றையாக திரண்டு இருக்கக்கூடிய நீண்ட சடைமுடியை உடைய சிவபெருமான். அந்த சிவபெருமானினுடைய அடியவர் கூட்டம், அந்த அடியவர் கலப்பில், அந்த அடியார்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் உற்ற செய்கையில் ஒழிவின்றி உருகிய மனம், அந்த அடியார் கூட்டத்தில் தானும் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த செய்கைகளை எல்லாம் எதையும் தவற விடாமல், ஒழிவின்றினா எல்லாவற்றையும் முழுமையாக செய்து உருகிய மனத்தோடு சிவபெருமானை நோக்கி உருகிய மனத்தோடும் அந்த அடியார்களை நோக்கி உருகிய மனத்தோடும் பற்றிலா நெறி, எந்த பற்றுகளும் இல்லாத ஒரு வழிமுறைகளை கை கொண்டு பரசமயங்களை பாற்றும், மாற்று சமயங்களை தன்னிடத்தில் எல்லா இடத்திலிருந்தும் நீக்கக்கூடிய ஒரு குணத்தை உடையவராக, செற்றம் பாற்றும் செற்றம் மேவிய, அதாவது மாற்று சமயங்களை எல்லா இடத்திலிருந்தும் நீக்கக்கூடிய ஒரு சினம் கொண்டவராகவும், செற்றம்னா கோபம், சினம், அந்த சினம் கொண்டவராகவும் சீலம் உடையவராகவும் ஒழுக்கம் உடையவராகவும் அந்த சிவனேசர் இருக்கின்றார், திகழ்கின்றார். அதாவது அடியார் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு அந்த அடியார்களுக்கு என்ன என்ன நன்மைகளை செய்யணுமோ அதையெல்லாம் செய்கின்றார். இறைவனை நோக்கி உருகிய மனத்தோடு இருக்கின்றார். பற்றில்லாத ஒரு வழிமுறைகளை பின்பற்றுகின்றார். மாற்று சமயங்களை அந்த இடத்திலிருந்து நீக்கக்கூடிய ஒரு கோபம் உடையவராகவும் அவர் இருக்கின்றார். சீலமுடையவராக சிவனேசர் இருக்கின்றார். ஆன நாள் செல அருமறை கவுனியர் பெருமான், ஞான போனகம் நுகர்ந்ததும் நானிலம் குய்ய, ஏனை வெஞ்சமன் சாக்கியம் இழுத்தழித்து அதுவும், ஊனமில் புகழ் அடியர்வால் கேட்டு உவந்துளராய், இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அடியார்களுக்கு தொண்டு, இறைவனிடத்து தொண்டு, இதெல்லாம் இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஆன நாள் சில நாட்கள் கடந்து செல்கிறது. அந்த அருமறை கவுனியர் பெருமான், நல்ல வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய, வேதங்களை கற்று தேர்ந்த அந்த கவுனியர் குலத்தில் தோன்றிய பெருமான் யாரு? திருஞான சம்பந்தர். அருமறை கவுனியர் பெருமான்னா ஞான சம்பந்தர்னு பொருள். அந்த ஞான சம்பந்த பெருமான் ஞான போனகம் நுகர்ந்ததுவும், ஞானமாகிய அந்த சிவஞானத்தை உண்டதையும், அம்பிகை அந்த பொற்கிண்ணத்தில் அந்த சிவஞான அமுதத்தை தர அதை ஞான சம்பந்தர் உண்ட வரலாற்றையும் தெரிந்து கொள்கின்றார். எல்லாரும் சொல்றாங்க, இப்படி சீர்காழியில ஞான சம்பந்த பெருமானுக்கு அம்பிகையே அந்த ஞானப்பாலை தந்தார். அதையெல்லாம் அடியார்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்கின்றார். அப்படி ஞான சம்பந்தர் ஞான போனகம் நுகர்ந்ததும், அம்பிகை தந்த அந்த சிவஞான பாலை குடித்ததும், நானிலம் உய்ய ஏழை வெஞ்சமன் சாக்கியம் இழித்து அழித்ததும், இந்த உலகம் பூமியானது உய்வை அடைவதற்காக, இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள மக்களும் உய்யும் பொருட்டாக அந்த மாற்று சமயமாகிய கொடுமையான அந்த சமணம் சாக்கியம், சமணம் பௌத்தம் அவர்களை இழித்து அவர்களுடைய கீழ்மையான தன்மையை அவர்களுக்கு விளக்கி கூறி அழித்ததும், அவர்களை அழிக்கின்றார். இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கின்றார். அழித்ததும்
இது ஒவ்வொன்றும் சேர்த்துக்கிடணும். ஞான போனகம் நுகர்ந்ததும் கேட்டு உவந்துளாராய், நானிலம் உய்ய ஏனை வெஞ்சமன் சாக்கியம் இடித்து அழித்ததும் கேட்டு உவந்துளாராய் அப்படின்னு சேர்த்துக்கிடணும். ஊனமில் புகழ் அடியர்வால் கேட்டு உவந்துளராய், குற்றமில்லாத புகழை உடைய அந்த அடியார்கள் சொல்ல அதையெல்லாம் இவர் கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றார் அந்த சிவநேசன் அப்படிங்கிறவங்க. அதாவது இடித்து அழித்ததும்னுட்டு ஏன் போடுறாங்க அப்படின்னா, இப்போ உங்க சமயத்துல சரியான தத்துவ கோட்பாடுகள் இல்லை அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்லும்போது புரிஞ்சு திருந்தணும். அதான் வள்ளல் பெருமாள் என்ன சொல்றாங்க, மதமான பேர் பிடியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிற. முதல்ல எல்லா சமயத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த சமயத்தில் உள்ள ஏற்ற இறக்கங்கள் நாம தெரிஞ்சுக்கணும். தெரியும் போதுதான் நாம கை கொண்ட சமயம் உன்னதமான சமயமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம வருவோம். அப்படி அந்த சமணத்தினுடைய ஒரு தத்துவ ரீதியாக உள்ள கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொல்றாங்க சமூகமா. கேட்டாங்களா? கேட்க நாங்க சொன்ன மாதிரி கழுதுறோம் அப்படின்னு அது என்ன செய்ய முடியும்? விதி ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் இழித்து அழித்ததும் அவர்களுடைய தத்துவங்களினுடைய இழிந்த தன்மைகளை எல்லாம் எடுத்து கூறியும் கேட்காம இருக்கும்போது அவங்களா அழித்து கொண்டார்கள் அப்படின்ட்டு. ரெண்டாவது அழித்ததும்னா அவர்கள் அந்த இடத்தை விட்டு அப்படியே வேறு மாற்று இடங்களுக்கு சென்று விடுகின்றார்கள் அந்த சமணர்கள் பௌத்தர்கள். இதெல்லாம் அந்த குற்றம், ஊனம்னா குற்றம், குற்றம் இல்லாத அந்த புகழை உடைய அந்த அடியார்கள் கூட்டத்தோடு இவங்க சேர்ந்துக்கிட்டாங்கல்ல சிவநேசன் செட்டியார். அதனால அந்த அடியார்கள்லாம் ஞானசம்பந்தரனுடைய பெருமைகளை அப்பப்போ என்ன நடக்கு அப்படின்ட்டு எல்லாரும் கேள்விப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்க. இவரும் அந்த அடியார்கள்ட்ட கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். அதாவது திரண்ட நீண்ட சடைமுடியை உடைய சிவபெருமானினுடைய அடியவர் அப்படியே வேணுமா? சரி சரி. அப்போ அந்த சமணர்கள் சாக்கியர்களை அவர்கள் சம்பந்த பெருமான் அவர்களுடைய தத்துவ கோட்பாடுகளை எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட ஒரு இழிந்த தன்மையோடு இருக்கின்றது என்று கூறியும் அவர்கள் கேட்காமல் அவர்கள் அழிந்த தன்மைகளை எல்லாம் எடுத்து கூற அதை நல்ல சிறந்த அடியார்கள் வாக்கின் மூலம் சிவநேசன் செட்டியார் கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றார். செல்வம் மல்கிய சிரபுர தலைவர் சேவடிக்கே எல்லையில்லதோர் காதலின் இடையரா உணர்வார் அல்லும் நண்பகலும் புரிந்து அவர் அருள் திறமே சொல்லவும் செயல் கேட்கவும் தொழிலினரான செல்வம் மல்கிய சிரபுரத் தலைவர். அந்த சிரபுரம் சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. அதுல ஒரு பேர் சிரபுரம் அப்படின்ட்டு. அந்த சிரபுரமாகிய சீர்காழிக்கு தலைவர் ஞானசம்பந்த பெருமான். அந்த சீர்காழி எப்படிப்பட்டது? செல்வச் செழிப்பு மிக்கது. அப்படி அந்த செல்வச் செழிப்பு மிக்க அந்த சீர்காழியாகிய சிரபுரத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் சேவடி கீழ், அவருடைய சிவந்த திருவடியின் கீழ் எல்லை இல்லதோர் காதலின் இடையரா உணர்வார். சம்பந்த பெருமான் மீது பேரன்பு வைத்து விட்டார் இந்த சிவநேசன் செட்டியார். என்ன
அது எப்படி? அதற்கு எல்லை என்பதே கிடையாது, கரை கிடையாது, எல்லை இல்லதோ. அப்படி அந்த எல்லை இல்லாத அன்போடு அன்பை அந்த சம்பந்த பெருமான் மீது வைக்கின்றார். இடையரா உணர்வார். சம்பந்த பெருமானை நினைத்து கொண்டே இருக்கின்றார். அதுல தடை இல்லாமல், இடையரான தடை இல்லாமல் சம்பந்த பெருமானை நினைத்து கொண்டே இருக்கின்றார். அப்படி இடையரா உணர்வால் அல்லும் நண்பகலும், அல்லுன்னா இருட்டு, இரவு. அப்ப இரவும் பகலிலும் புரிந்து அந்த சம்பந்த பெருமானையே நினைந்து கொண்டு அவர் அருள் திறமே சொல்லவும், சம்பந்த பெருமான் செய்த அந்த அருட்செயல்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார் அவர் சிவனேசன். அதே நேரத்தில் மற்றவர்கள் அவர் செய்த செயல்களை இவரிடத்தில் வந்து கூறுகின்றார்கள், அதையும் கேட்டு தெரிந்து கொள்கின்றார். செயல் கேட்கவும் இதுதான் அவருக்கு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது சம்பந்த பெருமான் என்ன அற்புதங்கள் செய்தார்கள், அதை தான் கேள்விப்பட்ட அளவில் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார். புதுசா அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு மற்ற அடியார்கள் தெரிந்த அடியார்கள் சொல்லும் போது அதையும் மகிழ்ச்சியோடு கேட்டு தெரிந்து கொள்கின்றார் அந்த சிவனேசன் செட்டியார். அப்போ இறைவன் அந்த சம்பந்த பெருமான் மீது அளவில்லாத அந்த அன்புக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அன்போடு சம்பந்த பெருமானிடத்தில் அவர் மனதாலேயே அந்த அன்பை செலுத்தி கொண்டு அந்த சிவனேசன் என்பவர் இருக்கின்றார். இரவும் பகலும். அது எப்படி? அதாவது பாசம் இதுல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? பாசம் பரஞ்சோதிக்கு என்பார் இராப்பகல் நாம் பேசும்போது. அப்ப அந்த பெண்கள் இரவும் பகலும் இறைவனை நினைந்தே அவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அத மாதிரி இவரும் தூங்கக்கூடிய நேரம் தவிர மீதி எல்லா நேரத்திலையும் சம்பந்த பெருமானை நினைத்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டு அவருடைய அருள் செயல்களை மற்றவர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டு அவர் செய்த புதிய அருட்செயல்களை மற்றவர்கள் கூற அதை தான் கேட்டுக்கொண்டு இப்படியே இதுதான் அவருக்கு தொழிலாக இருக்கு. ஏன்னா செல்வத்தை சேர்த்தாச்சு, இனிமேல் இறைவனை வழிபடணும். அதாவது ஓரளவுக்கு நாம் செல்வம் சேர்ந்ததற்கு பிறகு இறைவனையே வழிபடுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். கடைசி வரைக்கும் செல்வத்தை சேர்க்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அதனால அந்த குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு தேவைக்கு அதிகமாக சேர்த்தாச்சு, பல தலைமுறைக்கு சேர்த்தாச்சு. இனிமேல் நம்ம இறைவனை அடையணும் அப்படிங்கிறதுலேயே அவர் இந்த கொள்கையிலே அவர் இருக்கின்றார். நிகழும் ஆங்கவர் நிதி பெரும் கிழவனின் மேலாய் திகழும் நீடிய திருவினில் சிறந்துளராகி புகழும் மேன்மையில் உலகினில் பொலிந்துள்ளார் எனினோ மகவிலாமையின் மகள் மனை வாழ்க்கையின் மருந்து நிகழும் ஆங்கவர். இப்படி வாழ்க்கையை நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய அவர் நிதி பெரும் கிழவனின் மேலாய். நிதி பெரும் கிழவன்னா யாரு? குபேரன். நிதி பெரும் கிழவன்னா குபேரன் அர்த்தம். அப்படி குபேரனை விட மேலான செல்வத்தை உடையவராக இந்த சிவனேசன் செட்டியார் இருக்கின்றார்.
அப்படி அந்த நிதி பெரும் கிழவனின் மேலாய் குபேரனை விட மேன்மையான செல்வங்களை உடையவராக திகழும் நீடிய திருவினில் சிறந்துளராகி வீட்டில் அவ்வளவு செல்வங்கள் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் நீடிய திருவினில் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு வரக்கூடிய செல்வம்னு அர்த்தம். நீடிய திருவினில்னா நீண்ட காலத்துக்கு வரக்கூடிய அந்த செல்வ உடையவராக அதில் சிறந்து இருக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். நீடிய திருவினில் சிறந்துளராகி புகழும் அது என்ன நீடிய திரு அப்படின்னா, அப்போ நீண்ட செல்வம் அப்படின்னா அதுல ஒரு ஏதோ ஒண்ணு புரியுது. நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இப்போ ஒரு 1000 பசுமாடு வச்சிருக்கிறோம். அது செல்வம் தான், சிறப்பு தான். ஆனால் பசுமாடுக்கு ஒரு காலம், இறப்பு அப்படிங்கிற ஒரு காலம் என்ன, அதே மாதிரி நல்ல ஒரு தோப்புகள் இதெல்லாம் செடி கொடிகள் இருக்கு, அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அதை சரி பண்ணணும். ஆனா இவரு நீடிய செல்வம்னா நல்ல வீடுகள், நல்ல பொற்குவியல்கள், நவரத்னங்கள், வைர வைடூரியங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறார். அதுதான், அதனால அது நீடிய செல்வம். அது என்னைக்கு இருந்தாலும் மதிப்பு தானே, புரியுது? அதற்கு அழிவுங்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம பாதுகாத்து வைக்கும்போது எவ்வளவு காலத்துக்கும் அது இருக்கும். அதனால அதை நீடிய செல்வம் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்படி மிகப்பெரிய நீண்ட காலத்திற்கு தங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை உடையவராக சிறந்து உளராக அவர் இருக்கின்றார். புகழும் மேன்மையில் உலகினில் பொழிந்துள்ளார் எனினும். சரி, செல்வம் இருந்தா போதுமா? பக்கத்துல ஒரு வீட்டுக்காரன் சொல்லுவான், ஊர் பூரா சொல்லுவான், ஈயாத லோபியா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? ஈயாத லோபி அப்படின்னா அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் அவர் சேர்க்கல வள்ளல் தன்மை. அதனால அவருடைய மேன்மையை எல்லாரும் புகழ்ந்தார்களாம். அப்படி அவருடைய மேன்மை தன்மையை உலகத்தில் உள்ளவர்கள், அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் புகழுமாறு வள்ளல் தன்மையோடு அவர் பொழிந்துள்ளார். பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் நம்மளை பற்றி சிறப்பாக சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பற்றி சிறப்பில்லாம சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல இருந்து நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அதைத்தான் அது அவர் என்ன, அவர் உலகினில்னு போடுறார். உலகம் முழுக்க அப்படின்னா அந்த மயிலாப்பூர் முழுக்க, அந்த பல்லவ நாடு முழுக்க இவரை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட எல்லாரும் புகழக்கூடிய மேன்மையை உடையவராகவும் பொலிவோடு அவர் இருக்கின்றார். இவ்வளவு இருந்தும் அவருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இதுவரைக்கும் இருக்கின்றது. அப்போ மகவு இல்லாமையின், குழந்தை பாக்கியம் இல்லாததன் காரணமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த மனை வாழ்க்கை இப்பொழுது லேசா துன்பத்தை கொடுக்கின்றது. இவ்வளவு செல்வம் இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணுமே, வாரிசு வேணுமே. கல்யாணம் முடியல, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும். இங்குள்ள காலகட்டத்துக்கு அதெல்லாம் சிறப்பு. அப்பதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் குழந்தைய வச்சு ஒரு மாதிரி சரியா போகும். அத மாதிரி இங்க கடல் போல செல்வம் இருக்கு, அந்த செல்வத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்ட்டு அவர் மனதுல ஒரு துன்பம் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து
மேலும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா.